உலக நாடுகள் முழுக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மாபெரும் முக்கியமான பதவியில் இருக்கலாம் தமிழன் இந்தியர்கள். கரெக்டுங்களா? அப்போது இவ்வளவு ஆற்றல் பெற்ற மனித வளத்தை நீங்கள் எப்படி மாற்றி வச்சுருக்கிறீங்க? ரேப்பிடோ ஓட்டுறதுக்கும் ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறதுக்கு தான் நீங்கள் வச்சுருக்கீங்களே தரும்போது, அப்போ இதைத்தான் மாற்றணுன்றோம். இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்றுவீர்கள்? பெரிய ரிசோர்ஸு இந்த மக்கள், கல்வி பெற்ற மக்கள், இளைஞர்கள், இங்கே இருக்கக்கூடிய நிலவளம், இதை வச்சு நம்ம எவ்வளோ பெரிய மேன்மை பெற்று தமிழ்நாட்டுக்குள்ளே போடா உச்சபட்ச டெக்னாலஜி இருக்கும், உச்சபட்சமாக கல்வி பெற்ற நபர்கள் எந்த ப்ராஜெக்ட்னாலும் அங்கே கொடுன்னு சொல்லி தமிழ்நாடு எவ்வளோ மேன்மை பெற்றிருக்க வேண்டியது. எப்படி மாற்றி வச்சிருக்கீங்கன்னு ஒரு விஷயம் புரியுதா? ஏன் புரியுது? ஏன்னா இவங்க ஆட்சி செய்யணும், நீங்கள் 1000 ரூபாய்க்கு கையேந்தணும், ரேஷனில் போய் அரிசி வாங்கணும், மக்கள் இன்னமும் ஏழ்மையில் இருக்கணும். அப்போ தான் இவங்களை எந்த கேள்வி கேட்கக்கூடாது. ரெண்டாவது, அறிவுத்திறன் இல்லாமல் குடிச்சிட்டு முடமாகி கிடக்கணும். நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு கோயில் தானே. உன் ஆட்சியில் கோயிலை முடி வைக்கிற, எதுக்கு முடி வைக்கிற? உள்ளே போகிறதுக்கு வழி இல்லாமல். அப்போ சிக்கலை யார் உருவாக்குனா? உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.